ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச் 50th மேட்ச் ஆர்ஆர் vs எம்ஏவோட மேட்ச் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். டாஸ் யார் வின் பண்ணுவா, மேட்ச் யார் வின் பண்ண அதிக பெர்சன்டேஜ் இருக்குது, டீமில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி மேட்ச்சை பார்த்திங்கன்னா ஆர்ஆரில் வச்சு நடக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் இங்கே தான் ஆர்ஆர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணி கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ ராகுல் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் வந்து சேம் பிச்சு மாதிரி தான் ரெடி பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு பேட்டிங் ட்ராக் ஆவரேஜ் ஸ்கோரே 187 கொடுத்துருக்காங்க. 190 ப்ளஸ் கொடுக்கலாம். ஸோ இதுவே இந்த பிச்சில் வந்து அதிகமாக இருக்கும். சேஸ் பண்ணுற டீம் ஈஸியாக சேஸ் பண்ணலாம். ஸோ டாஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணும். டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆர்ஆர் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது எம்ஐக்கு 52%, ஆர்ஆருக்கு 48% இருக்குது. இதை பொறுத்து நம்ம கிவ்அவே சேலஞ்சு நடத்துகிறோம். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரூல் என்னென்னா கமெண்ட் மஸ்ட்டாக பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து ஃபேஸர்ஸுக்கு வந்து விக்கெட் உள்ள அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்பின்னர்ஸுமே ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. 2 to 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் டீமை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நடந்த மேட்சோட ஒரு லைவ் இது பார்த்துட்டு வந்துடும் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் போய். ஓகே கைஸ், இதான் நம்ம டெலிகிராம் குரூப்பு. இது நம்ம வந்து டெல்லி vs கேகேஆரோட மேட்ச் ரிசல்ட் பார்த்துருவோம். அந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே அன்றைக்கி வந்து நல்லாவே கொடுத்துருந்தோம் டீமு. இது வந்து நம்ம கொடுத்துருந்த டீம். இதில் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணியிருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீமுமே நல்லா இருந்திருக்கும். இதோட ரிசல்ட் நம்ம மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதோட ரிசல்ட்டு பாருங்கள். ஸோ பாயிண்ட்டை பார்க்கும்போது நல்ல பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த டீம்னால் நம்ம கொடுத்துருந்த டீம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. கருணாயர் மட்டும் இங்கே கேப்டன் மிஸ் ஆகினா, நான் நரேன் சொல்லியிருந்தேன். அவங்க கொடுத்துருந்தாங்க செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அக்ஷர் பட்டேல் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. கீழே உள்ள பவுலர்ஸுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸு. பாயிண்ட்ஸை பார்க்கும்போது 1097.5 செம்ம டீமு. அவங்களோட இன்னொரு டீமை பாருங்கள், 1171 நரேன் இது. ஸோ நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போடும் போது இன்னும் நிறையா இருக்கும். இது இன்னொரு பிளேயர் வரதை பாருங்கள். ஸோ இவங்களும் செம்மையாக டீமின் ஃபாஃப் டு பிளஸிஸ் கேப்டனு, நரேன் வைஸ் கேப்டனு. டீம் செம்மையாக நான் இது பண்ணியிருந்தது. ஸோ இதை வச்சு நான் சொல்கிறத வச்சு டீம் எடுங்க. இவங்களும் மினிஜியல் எல்லாமே வின் ஆகிருந்தாங்க. நேற்று உள்ள டீமோட இதுவும் பார்ப்போம். ஸோ நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ரிசல்ட்டும் உடனே வரும். ஸோ நேற்று நடந்த சிஎஸ்கே மேட்சோட இது பார்க்கும்போது நம்ம கொடுத்துருந்தோம் சாம் கரன் கேப்டன், யான்சன் வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தோம். இந்த டீம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. வைஸ் கேப்டன் மட்டும் சகலுக்கு கொடுத்துருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் ரிசல்ட் வரும்போது பாருங்கள், செம்மையான ரிசல்ட்டு. எல்லாமே நல்லா மினிஜிஎல் வின் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கீழே அவங்களோட ஒப்பீனியன் எல்லாமே பாருங்கள். மினிஜிஎல்லில் ஃபஸ்ட்டு இவங்க டீமை பாருங்கள், செம்ம ரெக்கார்டு பிரேக்கு. ஸோ ஜிஎல்ஏ நல்ல பொசிஷனு. ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும் போது டாப் 500க்குள்ளே இருந்திருக்காங்க. லாஸ்ட் நேரத்தில் இவங்க வந்து பத்தீர்னா எடுக்கலை. அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு. ஸோ பத்தீர்னா வந்து கொஞ்சம் 2 விக்கெட் லாஸ்ட் நேரத்தில் எடுத்துட்டார். ஸோ அதனால் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லைனா ஜிஎல்ல நல்லா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒப்பீனியன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்னொருத்தர் டீமு செம்மையான டீமு. வைஸ் கேப்டன் மட்டும் வேறு யாருக்காரு போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இன்றைக்குள்ளே பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரிசல்ட்டு இப்போ நல்லா கொடுத்துட்ருக்கோம். வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்குள்ளே பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. மும்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்சஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது.
அதுபோக ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஸோ வின்னிங் காம்பினேஷனோட தான் போவாங்க. நம்ம இதை வச்சு லாஸ்ட் மேட்ச் விளையாண்டதை வச்சு டீம் எடுப்போம். ட்ரீம் டீமில் வர குட் பிளேயர்ஸ் பார்ப்போம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜுரேல் பேட்டிங் வரும்போது நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜெய்ஸ்வால் ராணா நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ரகுவன்சி ஒரு ஆவரேஜாக இருக்குது. பராக் இன்றைக்கி ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அஸ்ரங்காவும் ஒரு 2 விக்கெட் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவர் விக்கெட் எடுத்தார்னா கண்டிப்பாக ஆர்ஆர் வின் பண்ண அதிகப்படியான பெர்சன்டேஜ் இருக்குது. ஆர்ச்சர் இன்றைக்கி ஒரு இனிஷியல் விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம் இருக்குது. அதே மாதிரி மும்பையை பார்க்கும்போதும் ரிக்கல்டன், சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக், பும்ரா, தீபக் சகர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பும்ரா இன்றைக்கி ஒரு 2 விக்கெட் எடுப்பார். தீபக் சகர் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்கலாம். மிச்சவங்க ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக் பவுலிங் போடும்போது ஒவ்வொரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேட்டிங்லேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு விக்கெட்னா ஒரு விக்கெட் விழுந்து அவங்க கண்டினியூஸாக 4 ஓவர் போட்டாங்கன்னா கூட 4 விக்கெட் எடுக்கலாம். 1 ஓவர் 2 ஓவர் போடும் பட்சத்தில் 1 விக்கெட் எடுப்பாங்க. கூட ஓவர் போடும்போது 1 இல்லைனா 2 விக்கெட் கூட 4 எடுக்கலாம். ஸோ அது நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி போடுங்க. நம்ம சொல்கிறத வச்சு ரொட்டேட் பண்ணி போடுங்க. ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது வைபவ் சூரியவன்சி நீங்கள் ரொட்டேஷனாக வச்சுக்கோங்க. அவருக்கு இன்றைக்கி பட்டா பைக்கம் படல் லைகம் தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு இனிஷியல் ஷாட் நல்லா கொடுப்பாரு. பட் ஆனால் அவுட் ஆகவும் சான்ஸ் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு அதே மாதிரி தான் அதிரடியாக விளையாடுவார். அவுட் ஆகவும் அதிக வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குமே ஒரு ஆவரேஜ் தான், ஒரு 20 ரன் கிட்ட தான் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது முடிஞ்சு கொஞ்சம் தட்டி விளையாண்டு போயிட்டாங்கன்னா 40 ரன்ஸ் அடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி சேஞ்சஸ் பாஸ் லேண்டார்னா அவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அவர் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். போல்டு நீங்கள் ரொட்டேஷனாக வச்சுக்கோங்க. பட் ஆனால் நம்ம சொல்கிற ரொட்டேஷன் பிளேயர்லேருந்து 2 பேர் கண்டிப்பாக உள்ளே வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இதுலேருந்து ஒரு 2 பேர் நீங்கள் பிக் பண்ணி உள்ளே ரொட்டேட் பண்ணி உங்கள் டீமில் ஒரு 3 டீம் க்ரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. சந்தீப் சர்மா, தீஷனா ஒவ்வொரு விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இவங்களையுமே ட்ரீம் டீம் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. கேப்டன் சாய்ஸ் பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ், ஜெய்ஸ்வால், பராக், அஸ்ரங்கா, வில்ஜாக், பும்ரா இவங்க மஸ்ட்டு உங்கள் டீமில் இருக்கணும். இவங்க நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடி ஒரு 30+ அடிப்பார். ஒரு வைஸ் கேப்டன் நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கோங்க. அது மாதிரி பும்ராவுக்கும் ஒரு 2-3 விக்கெட் எடுக்கலாம். இல்லைனா ஒரு விக்கெட்டோட ஸ்டாப் ஆகலாம். ஸோ அவருக்கும் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. மிச்சம் 4 பேரும் கண்டிப்பாக மஸ்ட்டு பிக்காக இருக்கணும். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. என்னோடய பெஸ்ட்டு டீமை பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன், ஜுரேல், சூரியகுமார், ஜெய்ஸ்வால், ஹர்திக் பாண்டியா, பராக், அஸ்ரங்கா, வில்ஜாக்கு, பும்ரா, ஆர்ச்சர், தீபக் சகருக்கு போயிருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய டீம் நான் டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஃபைனல் டீம். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி போடும்போது இன்னும் நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மினி ஜிஎல் ப்ளே பண்ணுங்கள். ஈஸியாக ஃபஸ்ட் அடிக்கலாம். ஒரு 100 பேர் கான்டெஸ்ட்டு, ஒரு 1000 பேர் கான்டெஸ்ட் இது ப்ளே பண்ணும்போது ஈஸியாக வின் பண்ணலாம். ஜிஎல் ரொம்ப க்ளோஸ் வர வாரம். அதுக்கப்புறம் நம்ம டீம் யாராவது ஒருத்தர் எடுக்காமல் இருக்கோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நேற்று பத்திரனா எடுக்கலைன்னா நம்மளுமே பத்திரனா எடுக்காமல் தான் போயிருந்தோம். ஸோ அவர் லாஸ்ட் நேரத்தில் 2 விக்கெட் எடுத்து மேட்சே மாற்றிட்டார். 60 பாயிண்ட் மொத்தம் அவர் 70 பாயிண்ட் கிட்ட எடுத்துட்டார். அது வரைக்குமே நம்ம 400 எவ்வளோ சில்லற நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் இருந்தோம். ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வின் பண்ணதுக்கு இருந்தது. அது லாஸ்ட் நேரத்தில் அவர் விக்கெட் எடுக்க போய் நிறைய உள்ளே போய்ட்டு அதுபோல் ஒரு சின்ன மிஸ்டேக் தூபே நம்ம டீமில் எடுத்திருந்தோம். அவருக்கு பதில் வேறு யாராவது போயிருந்தால் பத்திரலாம் எடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ சின்ன மிஸ்டேக்கால் போது அடுத்த இந்த மேட்ச்சு கண்டிப்பாக ஜிஎல் வின் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம். பெஸ்ட்டு டீம் கொடுப்போம். நீங்களும் உங்கள் டீம் ஒப்பீனியனை சென்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.